நீங்கள் நியூமராலஜியே பேரையே மாற்றலை, வெறும் 50 செஞ்சு வச்சுட்டு இந்த தேதி உங்கள் இந்த நான் சொன்ன நம்பர் உங்கள் தேதியில் இருக்கா, நம்பர் 50 செஞ்சுக்கிங்க, அப்படியே போகலாம். ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இந்த நம்பர்லாம் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்க, நீங்கள் சரியாக தான் போகிறீங்க. எதிரால் சரியாக இல்லாமல் நீங்கள் நின்றுட்டு கூட இருப்பீங்க, அப்போ கூட வந்து இடிச்சிட்டு போயிடுவான். ஏன்டா நான் ஓட்டினா கூட தப்பாக ஓட்டிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் நின்றுட்டு தானடா இருக்கிறேன், ஏன் மேலே இடிச்சிங்களே அப்படி நீங்களே உங்களை பேசிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்களே ஒன்று பேசிங்க, ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, நான் வண்டி ஓட்டக்கூட நின்றுட்டு தான் வந்து இடிச்சிட்டு போகிறோம். இந்த மாதிரி நம்பர் இருந்ததுனாக்கா நீங்கள் செவனேன்ட்டு ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிறீங்க, அப்போ கூட 3வது வந்து இடிப்பான். அதெல்லாம் நடக்கும். இதை நம்பர் வச்சா அதெல்லாம் நடக்காது. நீங்களும் எங்கேயும் போய் இடிக்க மாட்டீங்க, உங்களையும் யாரும் இடிக்க மாட்டாங்க. மொத்த லைஃப்லேருந்து அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் நம்பர் பர்மனெண்ட்டாக பாக்கெட்டில் இருக்கணும். கவலைப்படாதீங்க. எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு அது உங்களை பாதுகாத்து கொடுக்கும், சேஃப்டியாக இருக்கும். சரிங்க, அட்டையில் சொல்லிங்கன்னா பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு வினைல்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் செஞ்சு பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டீங்க, அது வெல்லன் குட்டு, அதையும் செய்யுங்க. ஸோ லைஃபை உங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு அது கேரண்டி கார்டு. இந்த ஆறுக்கோ அருவிக்கோ குளிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அப்போ அந்த நம்பரை எப்படி கேரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் எந்த மாதிரி எடுத்துக்கிறது சரியானதாக இருக்கும் சார்? அதாவது நீங்கள் பல கோடி பேர் சிந்திக்கிறத நான் ஒருத்தனே உங்களுக்காக நிறைய செஞ்சு எல்லாத்துக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் வச்சுருக்கிறேன். நான் அப்படி தான் செய்வேன்னாக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வினைல் மாதிரி இருக்கும். வினைல் என்பது பிளாஸ்டிக் மாதிரி சின்னதாக செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிறதுங்க, டாலர் மாதிரி போட்டுருங்க, ஒரு பெண்டன் மாதிரி போட்டுருங்க, சரியாக போயிடுச்சு. நீங்கள் தண்ணியிலே குதிங்க, விளையாடுங்க, ஸ்விம் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், ஒன்றாவது. சரிங்களா? அதுக்கும் பதில் இருக்குது. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேர் தண்ணி, ஆறு, அருவி எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், சில பேருக்கு பயமும் இருக்கும். ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்த செஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்படின்றப்போ பாதுகாப்போடையும் இதையும் சேர்த்து ஒரு ஆடட் வேல்யூ மாதிரி இது கூட சேர்த்துக்கும் பொழுது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க.